மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு, இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மாசமா இருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் நீங்க எல்லா விஷயத்துக்கும் ப்ரிப்பேரா இருக்கணும்னு ஒரு பக்கம் நினைச்சாலும், அது இந்த மாசம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நாம பார்க்கணும்லங்க. ஸோ இந்த மாசம் பொறுத்தளவுக்கு நாம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். குடும்ப விஷயங்கள பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல குடும்ப நபர்கள் உங்கள அதிகப்படியா டென்ஷன் ஏத்துவாங்க. ஸோ குடும்ப விஷயத்த பொறுத்தளவுக்கு நெறைய இடத்துல நீங்க வந்து பொறுமையா விட்டு குடுத்து போ வேண்டிய கால சூழ்நிலைகள் இருக்குது. குடும்ப விஷயங்கள்ல வந்து பார்த்தோன்னா, இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு அதிகமா தலையிடாதீங்க. முக்கியமா அந்த மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க முக்கியமான வார்த்தைகள் எதுவும் நீங்க பேசாதீங்க. ஸோ இது வந்து குடும்ப விஷயங்க. திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, திருமண விஷயங்கள் பார்த்தோம்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவனோ இந்த காலகட்டங்கள்ல எதுவும் இதுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, இந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரச்சனைலாம் குறைஞ்சு உங்களுக்கு சாதகமா முடியுங்க. ஸோ அதே மாரி காதல் விஷயத்த பொறுத்தவரை பார்த்தா, நீங்க நேசிக்கக்கூடிய நபர்களோ, இல்லாட்டி வந்து பார்த்தப்போ நீங்களோ பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரெசென்ட் பண்றது, இல்லாட்டி அவங்க உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரெசென்ட் பண்றது. ஸோ லவ் லைஃப் அப்படிங்கிறது இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து தொழில், வேலை, வியாபாரம் இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுடைய ஸ்கில்ல நல்லா டெவலப் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க ரெடி ஆயிருவீங்க. நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்புட்ன்னா, இப்ப இருக்கிற சம்பளத்த விட நம்ம இன்னும் அதிகமா சம்பளம் வாங்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்ப இருக்க இடத்த விட்டு வேற இடம் மாறணுமா? இல்லாட்டி இப்ப நான் வந்து இந்த ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன். இப்ப அடுத்து இன்னொரு டிகிரி போடலாமா? மாஸ்டர் டிகிரி பண்ணலாமா? அப்படிங்கிற மாரி உங்கள நீங்க அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போறதுக்குண்டான ஒரு வேலைகள வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இந்த வேலை, தொழில் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இப்ப இருக்கிற நீங்க பண்ணிட்டு இருக்கிறத இன்னும் பெரிய லெவல்ல டெவலப் பண்ணணுமோ, அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்கள இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து காசு, பணவரவு, லாபம் இதெல்லாம் எந்த மாரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு காசு விஷயங்கள்ல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் இழுபறி இருக்கத்தாங்க செய்யும். அது வந்து நீங்க ஏற்கனவே குடுத்த காசா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க வியாபாரம் பண்றதா இருக்கட்டும். நீங்க வியாபாரம் பண்றீங்க அப்புட்ன்னா, உங்ககிட்ட அன்னைக்கு இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு வர்றவங்கலாம் உங்கள்ட்ட நெறைய பார்கெயின் பண்ணுவாங்க. நெறைய பேரம் பேசுவாங்க. ஸோ இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தல பார்த்தோன்னா, காசு விஷயத்துல மட்டும் பார்த்தோம்னா, நீங்க ஒரு சில போராட்டங்கள சந்திக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ போராட்டங்கள சந்திச்சாலும், முடிவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கும். மத்தபடி மத்த விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த ஏப்ரல் மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க வந்து நெறைய திட்டங்கள் போடுவீங்க. அதுலயும் குறிப்பா வந்து பார்த்தோம்னா, நீங்க வந்து ட்ராவல் பண்றதுக்கு அதிகமா திட்டமிடுவீங்க. ஸோ இந்த டைம் இந்த இடத்துக்கு போகணும். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தோன்னா, இந்த வேலைய முடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, நெறையா நீங்க ஒரு பக்கம் ஒரு வேலைய பார்த்துட்டு இருந்தாலும், நீங்க மனசுக்குள்ளேயே பார்த்தோம் அப்புட்ன்னா, நெறைய திட்டங்கள போடுவீங்க. ஒரே நேரத்துல வந்து பார்த்தோன்னா, 2 விதமான சிந்தனைகள நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமா இருக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த மாச பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா, நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகணும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாரி ப்ரிப்பேர் ஆகுறதுக்குண்டான வேலைகள் நீங்க பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அது வந்து பார்த்தோம் அப்டின்னா, அது உங்களுடைய ஆ தொழிலா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய வேலையா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க குடும்பத்தில நீங்க பண்ண வேண்டிய விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பார்த்தா, நீங்க ஒரு நண்பர்களோட வெளியில எங்கேயும் சுத்த போறதா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா தயாரா இருக்கணும். அது ஒரு பிரச்சனையா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு 2 நாள், 3 நாள் முன்னக்கூடி ப்ரிப்பேரா இருக்கணும். அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா, எல்லா விஷயங்களும் ப்ரீ பிளான்டா பண்ணக்கூடிய மாசமா இந்த ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது இருக்குங்க. குறிப்பா இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு, ஆ எந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியா முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இல்லாட்டி நீங்க வந்து பார்த்தோன்னா, புதுசா ஒரு விஷயம் கிரியேட் பண்றீங்க. நீங்க ஐடி ஃபீல்டுன்னு ஐடி ஃபீல்ட்லயும் பார்த்தாலும், நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த புதுசா கிரியேட் பண்ற இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாரி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. அதே மாரி ஒரு சில நபர்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தோம்னா, இருக்கிற வண்டிய மாத்தலாமா? இல்லாட்டி புதுசா வண்டி வாங்கலாமா? புதுசா வீடு கட்டலாமா? இப்பாட்டி இருக்கிற வீட்ல வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணலாமா? அப்படின்னு வந்து சிந்திச்சு, அதுக்கான ஸ்டெப்ப நீங்க எடுக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மாசம் அப்படிங்கிறது இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாசத்த பொறுத்தளவுக்கு நீங்க ரொம்ப கான்ஷியஸா இருப்பீங்க. யாரும் உங்கள ஏமாத்திறக்கூடாது. அதே மாரி பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த காலகட்டத்தில நீங்க பண்ணக்கூடிய வேலைகள்ல எதுவும் தப்பு இருக்குதா? இல்லாட்டி நாம எதுவும் வந்து நாம எல்லா விஷயங்களும் கரெக்ட்டா தான் பண்றோமா? அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப கான்ஷியஸா நீங்க பண்ணக்கூடிய வேலைகள்ல இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நாளா ஒரு சில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒர்க் வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த ஏப்ரல் மாசம் வந்து பார்த்தோன்னா, நீங்க மத்தவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மாசமா இருக்கும். நான் இத்தன நாளா இந்த வேலைய பார்த்துருக்கேன். இத்தன மாசம் இந்த இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்புட்ன்னா, ஸோ அதுக்கான ஒரு ரிவார்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாசமும் இந்த மாசம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ஓவராலா வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, இந்த மாசம் அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க தொழில், வேலை,
வியாபாரத்தில் ஒரு சில பஞ்சாயத்து இருக்குது. ஸோ தொழில் வேலைக்கு வந்து பார்த்தோம்னா நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதமாகவும், குடும்ப விஷயங்கள வந்து பார்த்தோம்னா, நீங்கள் முடிஞ்சளவு வந்து பார்த்தோன்னா பேச்சுவார்த்தைகள குறைச்சிட்டு, நீங்கள் தொழில் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இல்லாத மாதமாகவும் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தோன்னா, தூக்கமின்மை பிரச்சனை இந்த மாதம் வரலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. ஏன்னா தூங்கும்போது தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து புது புது ஐடியாஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் கிடையாதுங்க. ஸோ ஓவராலா இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, எல்லா வகையிலயும் வந்து பார்த்தா உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்குது. எக்ஸெப்ட் வந்து பார்த்தோன்னா, குடும்பம், பண விஷயங்கள் தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்புட்ன்னா, வேறு எதுவும் டவுட் இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு வந்து பெர்சனலா நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல நம்பர் இருக்கு. நீங்க வந்து தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா, லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாரி மத்த ராசிக்காரங்களுடைய பலன்களும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.